குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மீடியனுக்கான டிஸ்கிரீட் சீரிஸ் ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். இப்போ லாஸ்ட் டைப்பான கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீடியன் கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் கொஷின்: ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஃபைண்ட் தி மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. அந்த டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஃப்ரீக்வன்சி. கிளாஸுங்கிறது 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. So frequency 5, 8, 15, 16, 6. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்ன, எப்படி இதை கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இன்டர்வலில் நம்மளுடைய எக்ஸினுடைய அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோட அப்சர்வேஷன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? 0 to 10, 10 to 20. ஸோ இப்போ இது என்ன டைப்பான கொஷின்ஸ்? கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஒரு கொஷின். ஸோ இப்போ கண்டினியூஸ் சீரிஸில் நமக்கு கேட்டிருக்கக்கூடியது மீடியன். அப்போது கண்டினியூஸ் சீரிஸ்க்கான மீடியன் ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது சொல்யூஷன். சொல்யூஷனில் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுடையது என்ன, 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலாவில் கேட்டுக்கிறது மீடியனுக்கான ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ஃபார்முலா L + n/2 - CF / F × C. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா லிஸ்ட்டை சொல்லியிருக்கேன். எல்லுங்கிறது நம்மளுடைய லோயர் லிமிட், CFங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஆல்ரெடி நான் சொன்னது தான், மீடியன் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரீட் சீரிஸ், கண்டினியூஸ் சீரிஸ் ரெண்டுத்துக்குமே ஞாபகம் வரக்கூடியது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. எஃப்ங்கிறது ஆஸ் யூஷுவல் ஃப்ரீக்வன்சி. ஸோ சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல். அதுக்கடுத்து நம்மளுடைய என்னங்கிறது ஆல்ரெடி we know that என்னங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்மளுடைய கண்டினியூஸ் சீரிஸ் மீடியனுக்கான ஃபார்முலா M = L + n/2 - CF / F × C. L லோயர் லிமிட்ஸ், C குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, F ஃப்ரீக்வன்சி, Cங்கிறது கிளாஸ் இன்டர்வல், Nங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா நம்ம சொல்லியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மீடியன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வரணும். ஸோ நம்மளுடைய n/2ங்கிற ஒரு பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம மற்ற எல்லா வேல்யூஸும் நம்ம எடுக்க போகிறோம். அது இந்த சம்மில் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு கம்பைன் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியது இந்த ஃபார்முலாவில் பொறுத்த மட்டும் இந்த n/2ங்கிற பொசிஷனாகவும் இந்த n/2ங்கிறது நமக்கு ஒரு வேல்யூஸாகவும் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலா அப்ளைடு முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷன்ஸ் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷன் நம்ம போட போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிளாஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். செகண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி. அதுக்கடுத்து நமக்கு தேவையானது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நான் டிஸ்கிரீட் சீரிஸில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. இப்போ நமக்கு எக்ஸோட டோட்டல் வந்து நமக்கு எந்த ஃபார்முலா லிஸ்ட்லையும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் டோட்டலுங்கிறது நான் அங்கே ஃபார்மேட்டில் எழுதிடுறேன். ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 5, 8, 15, 16, 6. ஸோ நம்மளுடையது ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் வந்து நம்ம என்னங்கிறது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நான் டிஸ்கிரீட் சீரிஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃப்ரீக்வன்சினுடைய ஃபஸ்ட் வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள்.
அதுக்கடுத்து செகண்ட் வேல்யூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணால் நம்மளுடைய குமுலேட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அதுக்கடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. ஸோ 28 பார்த்துங்க. 5 + 8 13, 13 + 15 28, 28 + 16 வந்து நமக்கு என்ன கிடைக்குது 44, 44 + 6 50. ஸோ இது நம்முடைய குமுலேட்டிவ்னுடைய ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் ஆட் பண்ணுங்கள். 5 + 8 + 15 + 16 + 6. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடியது 50ங்கிற ஒரு டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல் எங்கேயுமே நமக்கு யூஸ் ஆகாது. நம்ம ஒரு பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுடையது அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பொசிஷன்லேருந்து ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா ஆன்சரையும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ என்னங்கிறது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. நம்மளுடைய ஃபார்முலாவில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது n/2ங்கிற ஒரு பொசிஷன். இங்கே பொசிஷனாகவும் n/2ங்கிற ஒரு வேல்யூஸாகவும் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ n/2ங்கிற இந்த பொசிஷன் என்ன 50 / 2 = 25. இது வந்து பொசிஷன். 25ங்கிறது ஒரு பொசிஷன். ஸோ இந்த 25ங்கிற இந்த பொசிஷன் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட்டில் இருந்து கண்டுபிடிச்சி எல்லா ஆன்சரையும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். நமக்கு என்னென்ன வேணும், ஃபஸ்ட்டு நமக்கு பொசிஷன் இருந்தால் தான் மற்ற எல்லா வேல்யூஸும் நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவையானது எல்லாமே தேவைப்படும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எஃப் எல் சி, மற்ற எல்லா வேல்யூஸும் இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எல்லா வேல்யூஸும் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனுங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த வேல்யூஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு 5ல் வந்து 25 கிடையாது, 30ல் 25ங்கிற பொசிஷன் கிடையாது, 28க்குள்ளே நம்மளுடைய அந்த 25ங்கிற ஒரு பொசிஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பொசிஷன் வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 28ங்கிற அந்த பொசிஷனில் இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 28ங்கிறது சிஎஃப். பட் இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்மளுடைய 25ங்கிற அந்த பொசிஷன் இருக்கிறதுனால இதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த ப்ரீவியஸ் வேல்யூ இந்த 13ங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா அப்ளைக்கான குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. பொசிஷன் எங்கே இருக்கோ அதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூ, அதாவது இந்த வேல்யூஸ் நம்மளுடையது 13ங்கிறது நம்மளுடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 25ங்கிற அந்த பொசிஷன் 28ல் இருக்கிறதுனால அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சினுடைய வேல்யூஸ் 50ங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய இந்த எஃப்ங்கிறது நம்மளுடைய 15ங்கிறது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சினுடைய வேல்யூஸாக நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த லோயர் லிமிட்ஸ் நம்ம எடுக்கணும். இந்த லோயர் லிமிட்ஸை நம்மளுடைய எல் வேல்யூஸ் வந்து நமக்கு 20. இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு கிளாஸ் இன்டர்வல் தான் நம்மளுடைய 10. அதாவது 20க்கும் 30க்கும் இன் பிட்வீன் வேல்யூஸ் நமக்கு 10ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இது நம்மளுடைய சி வேல்யூஸை நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ சிங்கிறது நம்மளுடைய 10ங்கிற ஒரு கிளாஸ் இன்டர்வல். ஒன் செகண்ட் டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எக்ஸு, செகண்ட் வேல்யூஸ் ஃப்ரீக்வன்சி, தேர்ட் வேல்யூஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மீடியனுக்கான பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்மளுடைய n/2ங்கிறது என்னங்கிறது ஃப்ரீக்வன்சினுடைய டோட்டல். ஸோ n/2ங்கிற ஒரு பொசிஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 25. இந்த பொசிஷனாகவும் இங்கே வந்து இதனுடைய ஆன்சராகவும் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 25ங்கிற இந்த பொசிஷன் எங்கே இருக்குது 28ல் இருக்கிறதுனால நம்மளுடைய ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுடைய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ். 28ங்கிற இந்த பொசிஷனுக்கு நேராக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் எஃப். இந்த பொசிஷனுக்கு நேராக இருக்கக்கூடிய லோயர் லிமிட்ஸ், இது அப்பர் லிமிட்ஸ், இது லோயர் லிமிட்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையானது லோயர் லிமிட்ஸ். இந்த ரெண்டு இன்டர்வலுக்கான டிஃப்ரெண்ட் என்ன 30 - 20. அந்த டிஃப்ரெண்ட் என்னன்னா 10. எல்லாமே 10 டிஃப்ரெண்ட்டில் வருது. பட் நீங்கள் எந்த பொசிஷன் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கான இன்டர்வல் சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கான இன்டர்வல்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. அந்த சிங்கிற அந்த கிளாஸ் இன்டர்வல் 10ங்கிறது நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் நீங்கள் டேபிளில் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டேபிளை ரஃப் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்முலா வந்து என்னது m = L + n/2 - CF / F × C.
ஸோ எல்லுங்கிறது என்ன 20 ப்ளஸ் n/2 ஆன்சர் நான் டேரெக்டாகவே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் என்னன்னு அப்ளை பண்ண தேவையில்ல. n/2 ஆன்சர் என்ன 25. ஸோ 25 மைனஸ் சிஎஃப்ங்கிறது என்ன குமுலேட்டிவ் வேல்யூ 13 டிவைடட் பை எஃபோட வேல்யூஸ் 15 இன்ட்டு சியினுடைய வேல்யூஸ் 10. ஸோ 20 ப்ளஸ் 25 மைனஸ் 13 எவ்வளோ வருது நமக்கு? அதை கால்குலேட்டரில் போட்டுருங்க. 25 மைனஸ் 13 12 டிவைடட் பை 15 இன்ட்டு 10. ஸோ 20 ப்ளஸ் 12 பை 15ங்கிறது 0.8 இன்ட்டு 10. ஸோ நம்மளுடைய 20 ப்ளஸ் 0.8 இன்ட்டு 10 8. ஸோ தேர்ஃபோர் the median equal to 20 plus 8 28. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். நம்மளுடைய ஃபுல் ஆன்சரையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. n/2ங்கிற அந்த பொசிஷனாகவும் n/2ங்கிறது வேல்யூஸாகவும் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இந்த n/2ங்கிற பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா வேல்யூஸும் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே உள்ள குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினுடைய வேல்யூஸ் எடுங்க. அதுக்கு நேராக உள்ள ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ், அதுக்கு நேராக உள்ள லோயர் லிமிட்ஸ், அதுக்கு அதனுடைய டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் இன்டர்வல் சி. ஸோ இதுதான் நம்மளுடைய எல்லா ஃபார்முலாக்கான வேல்யூஸ். ஸோ இதில் ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணியாச்சு. எல் ப்ளஸ் n/2 வேல்யூஸ் 25 மைனஸ் சிஎஃப் 13 டிவைடட் பை எஃப் 15 இன்ட்டு சி வந்து 10. 25 மைனஸ் 13 12 பை 15 இன்ட்டு 10. 12 by 15 0.8 into 10. So 0.8 into 10 8. 20 plus 8 equal to 28. So நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப்பான தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் ரிசல்ட். ரிசல்ட் என்ன? m equal to 28. Therefore the median is 28. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம், நான் வந்து லைட்டான ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். ஹெவியான ப்ராப்ளமோ இல்லை லைட்டான ப்ராப்ளத்தில் நம்ம மூணு கம்பைன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ அதனால் நம்மளுடைய இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கம்பைன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்னென்ன தேவைங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சப்போஸ் கம்பைன் பண்ணி கேட்குறாங்கன்னா எப்படி கேட்பாங்க? ஃபைண்ட் த மீன், மீடியன் மோட், ஃபைண்ட் த மீன், அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நம்மளுடைய பிக் கொஷினாக கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கேல்குலேஷன் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.